வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் சிந்தனையை, உடல்நலத்தை சீர் செய்து வித்த குரு வேதாத்திரி மகேஸ்வரர்களை வணங்கி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். அருள்தந்தை வேதாத்திரியினுடைய வழியிலே உலக சேவா சங்கத்தை நன்னறிபடுத்தி நடத்தி கொண்டிருக்கூடிய தலைவர் SKM மயிலானந்தனுடைய வழிகாட்டின்படி அனைத்து இயக்குநர்கள், மண்டலங்கள், அறக்கட்டளைகள், தவ மையங்கள், தன்னார்வ தொண்டருடைய உழைப்பால் இன்னைக்கு உலக சேவா சங்கம் மக்கள் சேவை மகத்தாக செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, இந்த புனிதமான நல்ல நாளில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ஆலியார் IT நிர்வாகம், தகவல் தொடர்பு துறை நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி, ஆலியார் திருமண்ணிலே நிர்வாகத்தை சீரும் சிறப்பாக நடத்தக்கூடிய நம்முடைய அறங்காவலர் மக்கள் உள்ளிட்ட அங்கு அனைத்து துறை பெருமக்களையும் வாழ்த்தி கொண்டே இருப்போம். வாழ்க வளமுடன். சான்றவர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட சிந்தனையில இன்றைக்கு பஞ்ச கோஷங்கள், 5 கோஷங்கள். இது மிகப்பெரிய சிந்தனை. இது பல வகையாக பலவாறாக சிந்திருந்தாலும் ஆசான கடிதம் வழங்கி இருக்கக்கூடிய விளைவுகள், அதாவது விளக்கங்கள் மிக அற்புதம். என்ன 5 கோஷங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருந்தாலும் கூட ஆழமாக சிந்திக்கணும். ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாக சிந்தித்தே தெளிவாய். அப்ப அப்படிப்பட்ட 5 கோஷங்கள் என்ன? அன்னமய கோஷம், 2வது மனோமய கோஷம், 3வது பிராணமய கோஷம், 4வது விஞ்ஞானமய கோஷம், 5வது ஆனந்தமய கோஷம். இதை சொல்றதுக்கு ஒரு வகையில் வரலாம், ஆனால் உள்பூர்வமா சிந்திக்கணும். அப்ப அந்த சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக இன்றைக்கு ஆசானமை வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சான்றோர்களே, முதல்ல அன்னமய கோஷத்தை எடுத்துக்குவோம். உலகத்தில் எந்த ஜீவராசியும் அது இல்லாமல் வாழ முடியாது. அன்னமய கோஷம் என்பது உணவு. அந்த உணவெல்லாம் வாழ முடியாது. ஆனால் உணவே வாழ்க்கை இல்லை, அதான் பார்க்கணும். நம்முடைய அருள் பிரகாஷ் வள்ளலார் அவர்கள் இந்த பசியை ஒரு பிணி என்று சொன்னார்கள். பசி பிணி ஒரு நோய். அந்த பசி பிணி போக்கிய மகான் அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறோம். ஆனால் ஏற்றி வைத்த ஞான தெய்வம் எங்கே? இதைத்தான் வேதாத்திரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அன்னம் என்பது என்ன? எதற்காக? ஒரு ஜீவன் உயிரோடு வாழ்வதற்கு மூலப்பொருள், முக்கிய பொருள் உணவு. அதான் உண்டி கொடுத்தோன் உயிர் கொடுத்தோன் பாரு. ஆனால் அந்த உணவு எந்த வகையில் வருதுன்னு சிந்திக்கணும். மகிழ்ச்சி தான் சொல்லிருக்காங்க, ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமை கண்டுடு. அன்னமய கோஷம் சாப்பாடை பற்றி நினைக்கிறத விட சாப்பாடு கைக்கு வருதுன்னு நினைக்க சொல்ல. நீ சாப்பாடு வருது சாப்பிட்ற, அது ரைட்டுப்பா, அது எந்த வழி தெரிஞ்சுக்கோ. அந்த உணவும் கைக்கு வர வரைக்கும் ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமை கண்டுடு. அன்னமய கோஷம் இந்த மாதிரி சிந்தனையே வராது. ஆனால் அடுத்தது சொல்றார், அப்பதான் அவனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். அன்னமய கோஷம் என்பது ஒவ்வொரு ஜீவராசியும் உயிரோடு வாழ்வதற்கு இன்றியமையாத முக்கியமான மனம். ஆனால் அதற்காக மனிதன் பிறக்கவில்லை. கல்தந்தர் கவியில சொல்லுவாங்க இல்லையா, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம். வரி பாருங்க, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம். அப்படி தின்று திரிந்துன்னா மனிதன் தேவையில்லைங்களே. நம்மளோட அன்னமய கோஷத்துல மிருகங்கள் எவ்வளவு அற்புதமா இருக்கு, அது முறையா இருக்கு. ஆகவே அன்னமய கோஷம் அவசியம் வேணும். நான் அதை தாண்டி வரணுங்கிறதா வேதாத்தியத்திலே சிந்தனை, எல்லா மகளுடைய சிந்தனையும். அப்ப எங்க வரணும்? அன்னம் எப்படி கிடைக்கிறது, இந்த அன்னத்தினுடைய மூலம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சிந்திக்கும் போது மனம் செயல்படுகிறது. அதான் மனோமய கோஷம்.
சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராவார்கள் வார்த்தை. அப்ப என்ன பண்ணோம்? மனம், மனதுக்கு அற்புதமா சொல்லுவாங்க இல்லைங்களா? இது வரைக்கும் மனதுக்கு இவ்வளவு எளிமையான ஒரு விளக்கம் கொடுத்தவங்க நமக்கு தெரியும். மனம்னு வார்த்தை சொல்லிடலாம். இந்த மனம் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 நிகழ்ச்சி நடக்கிற இடம் தான் மனம். வரைக்கும் எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இவ்வளவு விளக்கமாக யாரும் மனதுக்கு சொல்லல. என்ன ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். இந்த 10 நடக்கிற இடம் தான் மனம். மனோமய கோஷம். வார்த்தையில மனோன்னு வந்துடக்கூடாது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, ஒரு செயல், ஒரு விளைவு, அனுபவம் வேற, அனுபவம் வேற. அனுபவம் அப்ப அனுபவிக்கிறது. அனுபவங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒத்து பார்க்கிற அனுபவம் ஆராய்ச்சி. சொல்லல, சிந்திக்க சொல்றாங்க இல்லைங்களா? சொல்லால் மட்டும் நம்பாரு, சுயமா சிந்தி. அதான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் ஒரு தெளிவு வரணும். சும்மா இல்லை, அன்னமய கோஷத்திலேயே இந்த தெளிவு வரணும், அப்புறம் முடிவு வரணும். அப்ப இவ்வளவுதான் சாப்பிடுவது, இந்தந்த வேலை சாப்பிடுவது, எப்படி உணர்ந்து சாப்பிடுவது என்று இந்த முறைகள் வருது. மனசு இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. மனம் இல்லைன்னா மார்க்கமே இல்லை. ஒரு சாப்பாடு ராமன் சொல்றாங்க இல்லைங்களா? சாப்பாடு ராமனா வாழ்வதற்கே மனம் வேண்டும். எது சாப்பிடணும் வேணுமா இல்லைங்களா? அப்ப மனம் என்ற அன்னமய கோத்திலிருந்து மனம் என்கின்ற செயல்பாடு எப்பொழுது வந்தது நினைச்சு பாருங்க. இந்த உணர்ச்சி வருகின்ற பொழுதுதான் அவன் ஏன் இந்த பசி உணர்வு வந்ததுன்னு சிந்திச்சான். சும்மா மனசு வரலைங்க. தேவைகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு மனவேகம் வரும். இதெல்லாம் ஒன்றும் வராது. இன்னைக்கு ஒவ்வொரு வளர்ச்சியும் தேவைகள் வந்த போதுதான், பிரச்சனைகள் வந்த போதுதான் அது தீர்வு காணுகின்றோம். அதான் உணர்ச்சி. பசிக்குது ஒரு உணர்ச்சி. சிந்திக்கிறான், ஏன் இந்த பசி வருகிறது? ஏற்கனவே பசி வந்த போது என்ன பண்ணணும்? அதை பறிச்சு 2 வாயார் போட்டோம். அப்போ ஒரு ஆறுதல் இருந்தது. அப்ப பறிச்சு சாப்பிடலாம். ஒரு முயற்சி செய்யறோம். ஏற்கனவே குளிராக இருந்தது. எப்படி இருந்தோம்? ஏதோ ஒரு மரத்தடியிலோ ஒரு குகைக்குள்ளே நுழைந்து கொண்டோ, அல்லது ஏதோ ஒரு மேல ஆடைகளோ அல்லது ஏதோ ஒரு இலைகளையோ போட்டிக்கொண்டோ, அல்லது ஒரு நெருப்பை பெற்ற வைத்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தோம் என்று அந்த மனம் செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த துன்பத்தில் விடுபட முடியும். அதான் என்ன போலதான் வாழ்வு. என்ன எந்த அளவுக்கு அதான் வாழ்வு. எங்க துவங்குச்சு மனோமய கோஷம்? தேவையின் அடிப்படையில், துன்பத்தின் அடிப்படையில். இதுதான் முக்கியம். 2 தேவையில்லை, எல்லா துன்பத்தில். 2 இல்லாம இருந்ததுன்னா சிந்திச்சு இருக்க மாட்டாங்க, வளர்ந்து இருக்க மாட்டோம். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் என்னன்னா நமக்கு ஏற்பட்ட துன்பங்களும் நமக்கு ஏற்பட்ட தேவைகளும் தான். உணர்ச்சி தேவை. அப்ப அது முயற்சி பண்றதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் மனம் முக்கியமா வேணும். சும்மா எப்படி முயற்சி பண்ணுவது? எங்கேயோ முயற்சி பண்ணி என்ன பண்றது? ஏற்கனவே உள்ள அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஏற்கனவே அந்த பொருளை எடுத்த இடத்துக்கு சென்று, அதுதான் முயற்சி. செயல் செய்யறோம். நீங்க மனசு இல்லைன்னா அள்ளி சாப்பிட முடியாதுங்க. நினைச்சு பாருங்க. மனம் அந்த கைக்கு இந்த உணவை எடு, அப்படியே பிசைஞ்சு வாயில கொண்டு போடுன்னு மனக்கட்டளை இல்லைன்னா நடக்காது. மன தொடர்பு இல்லைன்னா வச்சு பாருங்க. மனம்தான் அத்தனையும் காரணம். அந்த மனதை தான் நம்ம சரியா வச்சுக்கல. அப்ப நீ ஒரு செயலை செய்வதற்கும் மனம் வேண்டும். அந்த செயல் செய்தவுடனே ஒரு விளைவு ஏற்படுது பாருங்க. அந்த விளைவை கணிப்பதற்கு மனம் வேண்டும். உணர்ச்சி வந்த உடனே ஒரு முயற்சி எடுப்பதற்கு மனம் வேண்டும். அங்க போய் ஒரு செயல் செய்வதற்கு மனம் வேண்டும்.
அப்ப அங்க ஒரு விளைவு ஏற்படுக்க பண்ண வேண்டும், விளைவு கணிக்க பண்ண வேண்டும். அப்ப உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு. மனதில் எப்படி விளைவு கணிக்க முடியும்? வித்தியாசம் தெரியாதே. விளைவு அனுபவம். மன சொல்லும் இவ்வளவு சாப்பிடணும், இது மேல சாப்பிடக்கூடாது அப்படி மன சொல்லும். முன் அனுபவத்தை வைத்துக்கொண்டு தற்கால சொல்லையை பார்த்து கொண்டு அனுபவம் மனசா இருக்கு. மனமே அனுபவத்துடைய தொகுப்பு தானே. அது என்ன பண்ணும்? ஏற்கனவே இந்த பொருளை நீ சாப்பிட்ட போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அத்தனையும் ஒத்து சொல்லும். அதான் அனுபவம். அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா காரியத்துக்கும். அனுபவம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை இல்லைங்க. அனுபவம் இல்லைன்னா அனுபவம் கிடைக்காது. அனுபவம் இல்லைன்னா அனுபவம் கிடைக்காது. அப்ப அனுபவம் இருந்தாதான் அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை அனுபவம் எப்படி கவனிக்கிறது? அப்ப இந்த அனுபவத்தை ஈர்த்தி நினைச்சு பாருங்க, சிந்திக்குது. அப்போ ஒரு முடிவுக்கு வருது, இனிமேல் இப்படி வந்தால், இந்த மாதிரி துன்பம் வந்தால், இந்த மாதிரி தேவை வந்தால் இப்படி செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்கிறது. அப்புறம் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இன்னும் வராம இந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் வரைக்கும் வர்றோம். ஆராய்ச்சி கூட பண்றோம். ஆனா தெளிவு முடிக்கு வராதனாலதான் மீண்டும் அதே துன்பம். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு செயலை செய்து அது இன்பம் அனுபவித்து அதை மீண்டும் துன்பம் வர வரைக்கும் விட மாட்டோம். இன்பத்தின் அளவுமறை வீறுகின்ற பொழுது ஏற்படும் பொருத்தமிழா உணர்வே துன்பம். இன்பம் துன்பம் என்பது என்ன ஆராய்ந்தேன். இன்பத்தின் அளவுமறை மீறுகின்ற பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமிழா உணர்வே துன்பமாகும். இரண்டும் மனதின் அலையாய் கண்டேன். அப்ப யார் காரணம்? துன்பத்துக்கு யாரோ காரணம் அல்ல. நன்மை தீவை பிறதரவாரா. எதை விதைத்தாயோ அது அறுவடை செய்கிற விழிப்பு மனதுக்கு வரணும். நினைச்சு பாருங்க. அப்ப அந்த அளவோடு நிறுத்தக்கூடிய வல்லமை மனதுக்கு இருக்கணும். அப்ப மனம் பலமாக இருக்கணும். மனதை பலப்படுத்தணும். அங்கதான் ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை என்ற பலப்படுத்தணும் மனதை. மனம் பலகீனமாக இருந்தால் எதை வேணாலும் பிடிக்கும். பலம் கொண்டவர்கள் கோபப்பட மாட்டார்கள். பலம் கொண்டவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள். பலம் கொண்டவர்கள் தாழ்வு மனப்பான்மை வராது. இதெல்லாம் வருதுன்னா பலம் இல்லை. அங்கதான் மன வள கலை. இதுக்கு இந்த மனதை வளப்படுத்த ஒரு அன்னமய கோஷத்தில் இருந்து நாம் உயர்ந்து பெருமைப்படுவதற்கு, தினசரி அனுபவிப்பதற்கு. ஏன்னா சாப்பிடாம வாழ்க்கை இல்லை. முதல்ல அதை பின்ன மறு சொல்லுவாங்க, சாப்பிடவே தெரியாம இருக்கிறோம்பாங்க. தினசரி செய்யக்கூடிய செயலையே சரியாலும் சில தினசரி சிக்கல் வருதா இல்லைங்களா? ஒரு தடவை சாப்பிட்டு துன்பம் வந்துட்டா அப்படி துன்பம் வரக்கூடாது, சாப்பிடணும் இல்லவா? மறுபடியும் அப்படி பண்ணிடுறமே. அதே செயல், அதே துன்பம், அதே விளைவு. அப்ப அதே செயல், அதே விளைவு, அதே துன்பம் என்ன பண்றது? விழிப்பு இல்லை. அது அறிவு ஆட்சித்தரம் இல்லை. அறிவு ஆட்சித்தரம் இல்லை. இங்கதான் அடுத்ததை சொல்றாங்க. அப்பா, நீ மனம் என்கின்ற மிகப்பெரிய சக்தி. மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதி. மனம் அதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம். மனம் அதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பம். வேற அதனாலே இல்லை. மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்க தேடிவேர். தான பக்தியில பாடியிருக்காங்க. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் பாடி என்ன பண்றது? இங்கதான் ஓர்மை, கூர்மை, சீர்மை வரணும். அன்னமய கோஷத்திலிருந்தும் மற்ற நிலைகளிலிருந்து நீ வெளிப்படுவதற்கும், முறையாக அனுபவிப்பதற்கும், அதை முறையாக மற்றவர்கள் அனுபவிக்க விடுவதற்கும் உனக்கு மனம் என்கின்ற கோஷத்துக்கு நீ வரவில்லை என்றால் மகா மிருகத்தை விட மோசமாக போய்விடுவோம். அப்படிதான் இருக்குது. மனிதன் மிருகத்தை விட மோசமாக வாழக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா மனிதனுடைய பெருமை மனிதன் தெரிந்து கொள்ளவில்லை.
மனிதனுடைய பெருமையை யாருக்கு தெரிஞ்சுக்க முடியும்? மனதானே தெரிஞ்சுக்க முடியும். மனமே சிறன பெருமை எப்படி தெரியும்? மனிதனுடைய பெருமை மனிதன் தெரிஞ்சுக்கணும்னா மனதின் தன்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க இல்லைங்களா, மனதின் தன்மை எதுவோ அதான் மனிதனுடைய தன்மை. மனதின் உயர்வு எதுவோ அதான் மனிதனுடைய உயர்வு. மனதின் மாண்பு எதோ மனிதன் மாண்பு. மன வழக்கலை எதற்காக வைத்தார்கள் என்றால், நீ உயர்ந்து வாழ, பிறர் உயர்த்தி வாழ. அதான் நீ உயர்ந்து வாழணும், அதே மாதிரி பிறர் உயர்த்து வாழ முடியும். வாழ தெரிந்து வாழ்வதும் வாழத்தில் வாழ வழிகாட்டக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. அதுதான் அந்த மனப்பயிற்சி. இப்போ நாம் ஒரு கார் ஓட்ட வேண்டும் என்றால், அல்லது ஒரு 2 சக்கர வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால், முதல்ல யாருக்கு தெரியணும்? எழுதுனா கூட யாருக்கு எழுத தெரியணும்? உடலுக்கு எழுத தெரிய வேண்டுமா, மனதுக்கு எழுத தெரிய வேண்டுமா? கார் ஓட்டுவது உடலுக்கு தெரிய வேண்டுமா, மனதுக்கு தெரிய வேண்டும்? முதல்ல சிந்திக்கணும். கார் ஓட்ட வேண்டும் என்றால் உடலுக்கு தெரியணும், ஆனால் அதுக்கு முன்னாடி மனதுக்கு தெரியணும். எழுத வேண்டும் என்றால் முதல்ல மனதுக்கு தெரியணும். அப்போதான் அது எழுத்து சொல்ல சொல்ல மனம் சொல்ல சொல்ல எழுதும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்ப முதல்ல எதுக்கு பயிற்சி கொடு? மனதுக்கு பயிற்சி கொடுங்கள். இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது, எதுவாக இருந்தாலும் மனதளவுக்கு பயிற்சி கொடு. ஓட்டப்பந்தில் ஓட வேண்டும் என்றால் கூட முதல் உன் மனதுக்கு ஓடி பழக்கத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. இதுதான் அந்த காலம் சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, நினைக்குங்க எடுத்தடக்கு, இதை எண்ணுகிறாய் அதுவாக மாறுகிறாய், இவ்வளவு சொல்லியிருந்தாங்க. அருத்தந்தையினுடைய வருகைக்கு அப்புறம் தான் நம்மால் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க முடியாது. அப்ப யாருக்கு முதல்ல தெரியணும்? என் மனதுக்கெல்லாம் தெரியணும். அதான் மனதிலே உள்ளதெல்லாம் மற்ற எங்கே தேடுவீர். மனவளக்கலை என்பது சாதாரண பட்சமா மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை விஞ்ஞான கல்வி. அப்போ அன்னமய கோலத்திலிருந்து நீ சரியாக செயல்பட வேண்டும் என்றால், மனம் இல்லை என்றால் அன்னமய கோஷமே சரி இருக்காது. சரி, மனக்கோயத்துக்கு வந்துட்டேங்க, போது மனம் பத்தாது, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதை தாண்டி பிராணமய கோஷத்துக்கு வரணும். மனதுக்கு பிராணுக்கு என்ன வித்தியாசம்? உயிரின் பழக்க நிலை மனம். அப்ப உயிர் தன் மூலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மனம் தன் மூலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் மனதின் மூலம் உயிர், உயிரின் மூலம் இறையின்பாங்க இல்லையா? அப்போ மனம் எங்கிருந்து புறப்படுகிறது? உடம்புக்குள்ள உயிர், வெளிப்பட மனசு. உயிரின் பழக்க நிலை மனம். மனதை எங்கூட நிறுத்தணும், புறப்பட நிறுத்தணும். இதுதான் கடவுள். டைவ் இன். நம்ம எங்கெங்கயோ போறோம். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடார், பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே, கள்ள மனமுடி கல்வி இல்லாரே, மனவளக்கல் இல்லாதவர்கள், விளக்கம் தெரியாதவர்கள், பாவம் என்ன திருட்டு தெரியாம இவர்களையும் பண்ணிங்கிற மாதிரி. சாதாரண ஒரு கல்வி கொடுக்கல, வாழ்க்கை விஞ்ஞான கல்வி. தினசரி பாடுறோம் அல்லவா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதான் பிராணமய கோஷம். அன்னமயத்திலிருந்து விடுபடுறதுக்கு மனம் வேணும். ஆனா மனசு மட்டும் இல்லைன்னா அங்க நன்மை தெரியாது, எல்லையற்ற உணர்வு இருக்கும். அது தவறான செயலை செய்து விடும். இந்த மனம் எவ்வளவு நல்லதோ அவ்வளவு கெட்டது. இந்த மனம் நமக்கு எவ்வளவு நண்பனோ அவ்வளவு மோசமான விரோதி. நினைச்சு பாருங்க, மனம் எவ்வளவு நட்பா இருக்கோ, உயர்வா இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு பகையாவும் இருக்கும். நினைச்சு பாருங்களேன், ஒரே தப்பு பண்றோம், தப்புன்னு அப்படி சொல்லுது, இப்படி செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோம். யார் அது? குற்றவாளி நாமே, வழக்கறிஞர் நாமே, நீதி நம்ம தானே. யாரு செய்ய தப்பு? அப்ப என்னது? மனதுக்கு வழி இல்லை, மனதுக்கு தெளிவு இல்லை, மனதுக்கு இந்த பிராணனுடைய பெருமை தெரியல. அதனால் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். நடக்குது பாருங்க, பரவிக்கொண்டே இருக்கிறது எங்கு பார்த்தாலும்.
கற்றவர்கள் கல்லாதவர்கள் ஆண்கள் பாருங்க பாருங்க, கற்றவர்கள் கல்லாதோர் ஆண்கள் பெண்கள் வாரீர். யாரை கூப்பிடுறோம்? எல்லாரும் கூப்பிடுறோம். இது அது உயர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இது படித்தவர்கள் மட்டுமல்லங்கிறது இல்லை. கற்றவர்கள் கல்லாதோர் கற்றவர்கள் கருப்பு வெள்ளைத்தோர் உலக மதம் ஒன்று எனக்கு பொது. இந்த மனிதனுக்கு சொந்தமானது, மதத்துக்கு சொந்தமானது அல்ல, மனித குலத்துக்கு சொந்தமானது. அதனாலதான் வாருங்க அன்பர்களே வாரீர். எதுக்கு? அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் முறை. அப்ப உயிர் அறிவை பாருங்க, அது பாரு, உயிர் அறிவை உள்ள பெறணும். புலனறிவு நம்மகிட்ட இருக்கு நிறைய. இந்த புலனறிவு தான் மனம். இந்த புலனறிவு எல்லாருக்கும் இருக்குது. மிருகத்துக்கே நல்லா இருக்குங்க இல்லையா? நல்லதா இருந்தால் சாப்பிடல வேண்டாங்குது. புலனறிவு ஒரு 10% தான் வேணும். ஆனா உயிரறிவு வேணும், மெய்யறிவு. அதான் ஐயுணர்வு ஆற்றிய கண்ணும் பயனில்லை, மெய்யுணர்வுக்கு இல்லா இருக்கு. வள்ளுவர் தெளிவா சொல்கிறார், ஐயுணர்வு ஆற்றிய கண்ணும் பயனில்லை, மெய்யுணர்வு இல்லா இருக்கு. ஐம்புலங்கள் ஆளதான் ஐயப்பன். மாலை போட்டவங்க ஐயப்பன் அல்ல, ஐம்புலங்கள் ஆளக்கூடியவன் ஐயப்பன். உரணனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைக்கர் வித்து இல்ல பதறு. சாதாரண வார்த்தை அல்ல. உரணனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்போர் வித்து. ஊறு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு. இங்கதானே தெரியுது மனவளக்கலையில. பஞ்சேந்திர தவம் எங்க இருக்கு? பஞ்சேந்திர தாவா சாதாரண தவமா? ஆகண தவம் சாதாரண தவமா? ஐம்புலம் ஆளக்கூடிய தவங்க. அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற ஐம்புலங்கள் அமைதி வரும். எங்க போய் நீங்க அறிவாட்சி தரத்தை பாக்குறது? எங்க போய் நீங்க ராஜயோகம் பண்றது? இங்கதான் இருக்குது. 5 புலங்களை ஆளுக்கலை. ஒரு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகம். அதேதான் இங்கே மகாத்மா சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம் என்பது கல்யாணம் பண்ணிக்காம இல்ல, புலனடக்கம் தான் பிரம்மச்சரியம். புலன் கட்டுப்பாடு எங்க பிரம்மச்சரியம்? பிரம்ம சொல்லிக் கொடுவர் எல்லாமே புலனடக்கம் இல்லாதவர்கள். புலனடக்கணும், புலனடக்கம் தான் பிரம்மச்சரியம். அது 5 புலங்களை ஆளும் கலை போதித்தலையா? புருவத்தில், அதாவது உருவத்தில் உயிரை, உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. எப்படி? உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. எப்படி? ஒழுக்கத்தால் உலகிய நட்பு கொள்ளும். சும்மாலாம் நட்பு கொள்ள முடியாது, அதிகாரத்தில் நட்பு பண்ணக்கூடாது. ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும். அன்பு நெறி யதாத்திரிய அன்பு நெறிங்க. ஏன்? நீ உயிர் உணர்ந்தால் அன்புதான் வெளிப்படும். உணர்ந்தது சிவம், மறந்தது அன்பு. அப்போ ஒழுக்கத்தால் உலகனையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. அடுத்து என்ன? 5 புலங்களை ஆளுக்களை போதித்துங்கிறார். உருவத்தில் உயிரை உயிர்க்குயிரை கட்டி ஒழுக்கத்தால் உள்ள நட்பு. 5 புலங்களை ஆளுங்களை போதித்து 5 புலங்களை ஆளணும். நீங்க பண்ண பாருங்க, நாகன்லாம் தண்ணி பாருங்க, 5 புலம் அமைதி வரும், 6 குணம் சீராகும், பஞ்சமம் வராது. தானே இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியம் வருகிறார்கள். உலகமே ஏற்றுக்கொள்கிறது. ஜாதி மத இனம் இல்லாமல் கிராமக்கர்களுக்கு கிராம சேவை திட்டம் சாதாரண கடைகோடி மக்கள் கூட எவ்வளவு பெரிய மாற்றம். புலன் கட்டுப்பாடு, உயர் கட்டுப்பாடு, சொல்லொழுக்கம், செயலொழுக்கம், 3 ஒழுக்கம். இந்த 3 பத்திரம் வேணும். இந்த பஞ்ச கோஷத்துல இது முக்கியம். என்னன்னா, ஒண்ணு வாய் பத்திரமா இருக்கணும், இன்னொன்னு கை பத்திரமா இருக்கணும், இன்னொன்னு மெய் பத்திரமா இருக்கு. இதுதான் அறிவாட்சி தரம். அதெல்லாம் முடியாது. அப்ப நம்முடைய ஒவ்வொருவரும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெருதணும். அப்பதான் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓரோட கூட்டாட்சி வலுவா வரும். தன்னுயிர் இருந்தால் மண்ணுயிர் காப்பார்கள், தன்னுயிர் உணர்ந்தால் மண்ணுயிர் காப்பார்கள். அதான் பிராணமய கோஷம். ஏதோ வார்த்தையில அல்ல,
உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார். எதனால? உடலில் உயிரை உணர்ந்தார். நினைச்சுவார்கள். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். உழைக்காம திருட்டுன்னு எடுப்பாங்க. கண்டிப்பா நடக்கு, வரப்போகுது. நம்ம பெருமுயற்சி எடுக்கணும். நம்ம கண்டிப்பா முடியும். நம்புங்கள், நம்மால் முடியும். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்வது? என்ன பண்ணலாம்? மனவளக்கலை பயிற்சி கொடுப்போம், மாணவர் பயிற்சி கொடுப்போம், கருவுற்ற பெண்கள் பயிற்சி கொடுப்போம், கிராமத்தில் பயிற்சி கொடுப்போம். வேற என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம். இது தொட்டு காட்டிது, அது பாட்டுக்கு தோண்டிட்டு இருக்கோம். விதைக்கிறது நம்ம வேலை. விதைஞ்சே தீரும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவனால் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அறம் செய்ய விரும்பு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவனால் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அறம் செய்ய விரும்பு. அதன மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன்க. எப்ப தெரியும்? பிராணமயக்கு வந்தாதான் தெரியும். அப்பதான் தண்ணீர் உணவு மண்ணீர் காப்பார்கள். அப்ப நமக்கும் நல்லதா ஊருக்கும் நல்லதா நினைப்பது நித்திய கடன். அதான சொல்றாங்க. உலக பொருள் உடலுக்கும். நினைச்சு பாருங்க, எப்ப நம்ம சிந்திப்போம்? உயிரினு இருந்தா தான் உலக பொருள் உடலுக்கும், உண்மை பொருள் உயிருக்கும், உயர்கலைகள் அறிவுக்கும், ஒழுக்க நெறி வாழ்க்கைக்கு. வாழ்க்கை என்ன வேணும்? உலக மண்ணானை பெரிய பாடல கடைசியில வரும். பாடல் ஒரு பாடல் அல்ல, இது தத்துவம். உலக பொருள் உடலுக்கும், உண்மை பொருள் உயிருக்கும், உயர்கலைகள் அறிவுக்கும், ஒழுக்க நெறி வாழ்க்கை. என்னைக்கு உயர்கலைகளை கத்திருக்கிறோம், ஆனா ஒழுக்க நெறி இல்லையே. அதான பள்ளிக்கூட கல்விகள் நம்ம கொடுக்கிறோம். அது சொல்லுவாங்க, ஏட்டுக்கல்வி, தொழில் கல்வி, ஒழுக்கப்பட கல்வி. ஒழுக்கல்வி என்ன கொண்டு? நீ உயிர் உணர்த்து தொட்டு கொடுத்துருது ஒழுக்கம் தானே வரும். கொதிக்கிறத அடக்கணும், எரியதை பிடுங்கணும். ஆக்கடை கொடுத்தாவே ஐம்புலங்கள் அமைதி வரும், 6 குணம் சீராவும், பஞ்சமம் வராமதோட ஒழுக்கம் யாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? கொடுக்க வேண்டாம், அது வந்துடும். பாலுக்கு பெற ஊத்துனீங்கன்னா அது கண்டிப்பா தயிரா மாறிடும். எந்த முயற்சியும் வேண்டாம். அந்த பெற ஊத்தணும். அதான் பிட்டூற்றி. பாலுக்கு பிறை. அந்த தயிர் அப்படியே கொஞ்சம் அசைச்சிங்கன்னா அதுல வெண்ணெய் திரும்பி வந்துடும். வெண்ணெயை நல்லா காய்ச்சிட்டோம்னா கெட்டு போகாத நெய்யா மாறிடுங்க. நமக்கு தெரிஞ்சது தானே. சாப்பிட்ற பொருள் 2 பொருள் கெட்டு போகாது. ஒரு பொருளுங்க நெய் சொல்லிட்டு, இன்னொன்று தேன். தானும் கெட்டு போகாது. தன்னது பொருள் கெட்டு போக தடுக்கிற சக்தி தேனுக்கும் நல்லா காய்ச்சி நெய்க்கும் உண்டு. அதான் சித்த மருத்துவத்தில் தேனில் சாப்பிடுங்க, இல்லைன்னா நல்லா காய்ச்சி நெய்யில் சாப்பிட சொல்லுவாங்க மருந்தை. அதில் குறைபாடத்தை கூட சரி பண்ணிடும். இதைத்தான் அருத்தந்தி அவர்கள் ஆகணுங்கிற தாதான் ஆகணுங்கிற கட்டளை. உறுதி, நுட்பம், சக்தி, ஓர்மை வரும், கோர்மை வரும், சீர்மை வரும், நேர்மை வரும். ஆகவே 2வது நிலையில் இருக்கிறவங்களா, அது 3வது எங்க வர்றோம்? பிராணமய கோஷம். அதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர பெறுதல் வேண்டும். பிராணமய கோஷம் வரும்போது எப்படி இருக்கும்னா மிக மிக அற்புதமாக இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணங்களை சொல்லும் போதுதான், ஓஹோ இப்படிலாம் வருமா அப்படின்னு வரும். வரலாற்றுல காயாக இறந்தை கனிவித்து அருளிங்கிற இல்லையா? அப்ப அன்னமய கோத்தை தாண்டி மனையம கோத்திரம் உயர்ந்து பிராணம இது வந்தீங்கன்னா காய கணிகின்ற நிலை வரும். கண்டிப்பா முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு கட்டாயம் முடியும். வாழ்வல் பார்த்தோம். இந்த பிராணமய கோஷம் வந்தா எவ்வளவு அற்புதங்கள் நமக்கு நடக்குதுங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் இதுல எங்கேயுமே நம்மளால உணர முடியாது. ஏன்னா நம்ம மனவளக்கில் தான் உயிர் உணர்றோம். தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்றது வேறங்க. உணரும் போது தான் தெரியுது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தி தெரியணுங்கிறார். அப்ப அந்த பிராணனை உணர்ந்தா எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு பெருமைகள், எவ்வளவு அற்புதங்கள். காணாத கண்டமாற குதிக்கிறாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காணாத கண்டமாக குதிக்கிறாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உலகத்தில் காண முடியாத ஒன்று உயிர் ஒண்ணுதான். அதைத்தான் உயிரை உணர்ந்தா காண முடியாத ஒன்றை
மனவளக்கலையில காட்டிக் கொடுக்கப்படுகிறது. புருவத்திடை பொருளால் தொட்டு உயிர் உணர்த்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நீ பாத்தீங்கன்னா ஐயப்பன் கூட சொல்லுவாங்க, யாரை காண சாமியை காண, சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். சாமினா எது? சாவை மிஞ்சிய பொருள் சாமி. சா கூட்டல் மீ, சாமி. சாவை மிஞ்சியது. உடம்புல அழியாத பொருள் ஆன்மா தானே. இப்ப அதை பார்க்கதான் நோக்கம். அதை பார்த்தால் மோட்சம் கிட்டும், தெளிவு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், பெருமை கிடைக்கும். அதுதானே ஏற்றுடையா இறக்குடையா, ஏற்றுடையா இறக்குடைய சொல்றோம். இந்த பிராணனை தான் என்ன செஞ்சாங்க? ஐயா ஏற்றுடையா இறக்குடையா, ஏற்றுடையா இறக்குடையா. மனவளக்கலையில தான் அது உண்மையாக ஏற்றுவிடப்படுகிறது. இருமொழி கட்டை ஏற்றி விடுவது அல்ல. இங்கே உயிர் உணர்வை ஏற்றப்படப்படுகிறது, சான்றோக இறக்கி கொடுக்கப்படுகிறது. கருமாரியம்னு தெய்வத்தை கும்பிடுறோம் இல்லைங்களா? இங்கதான் கரு மாத்தி கொடுக்கிறோம். ஒத்தை சடலமடி, உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தனு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனு கிட்டும் என்றால் ஊத்தை சடலமிட்டு கண்ணம்மா உண்பாத பாடுறாங்க. கருமாரியம் எங்கே? மனவளக்கா கரு மாற்றி கொடுக்கப்படுகிறது. மூலாறு உயிராக தேங்கி இருக்கக்கூடிய விவேகானந்த மூலாதாரத்தில் நாகப்பாம்படுத்த படுத்திருக்கிறது. வாசியாலே மூலக்கணல் வீசியே சுழன்று வரும் பூஜை பண்ணி பண்ணுற மாபெரும் குண்டல் சக்தின்னு வாரியார் அப்படின்ற உயிர் ஆற்றலை எளிமையாக கொண்டு நிறுத்துறார். எவ்வளவு அற்புதம்! 12 ஆண்டுகள் கடுமையான விரதம் இருந்து, கட்டுப்பாடு இருந்து, ஒவ்வொரு மையமாக மேல கொண்டு வந்து கொண்டு குண்டல் சக்தியை காடு மலையில போய் அப்பவும் நிறைய பேர் சிவநிலை அடைவதற்கு முன்னால் தவம் இருந்து சமநிலை அடைந்தவர் பல்லோர் முன்னாள் மாதிரி சொல்லுவாங்க. சற்று இப்ப அந்த அச்சம் இல்லாம நமக்கு ஒரு நொடியில தொட்டு காட்டுறாங்களே, நினைச்சு பாருங்க. ஆகவேதான் தொட்டு காட்டா பழக்கம் சுட்டு போட்டால வராது. அப்ப பிராணமய கோஷம் என்பதைத்தான் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா, இந்த ஆன்மா லட்சியத்தை தேடுகிறது, லட்சங்கள் குறுக்கிடுதுமா. ஆன்மா மூலத்தை தேடுகிறது. அதே கடவுள் டிவைன் டைவின். கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்பக்குளமும் கண்டேன், தேவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டே. உள்ள பெரும் கோவில், ஆலயம், வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம், கல்ல புனைந்து காணா மணி விளக்கு. எத்தனை அற்புதங்களை பாடியிருக்கிறார்கள். ஆனால் நாம் பயனாகிறோம். நாம் தான் முறையாக பயிற்சி அளிக்கக்கூடிய தகுதியை அடுத்தது நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. நாம் செய்யலன்னா யார் செய்யறது? ஒவ்வொருத்தரும் உணர்வு குரு காணிக்க கொடுத்தே ஆகணும். மாதம் ஒரு 2 பேர் 4 பேருக்காவது பயிற்சி கொடுக்கணும் குறைந்தது. அப்படி கொடுத்தாலும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆகும். அதிகமா போகணும். கல்லூரிகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள், கிராமங்கள் போயிட்டே இருக்கணும். சோர்வுலாம் போகணும். ஏன்னா அறுத்தந்தடி போனாங்க, செருப்பு இல்லாம, சைக்கிள்ல, பஸ்ல, எல்லா மகானும் தேடி நாம் மக்கள் போவாங்க. மக்களை தேடி இந்த மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஒவ்வொரு அருள் பொறுப்பாசிரியரும் அருளீதியர்களும் வேதாத்திரி பிள்ளைகளை உணரணும். ஆகவே தயவு செய்து இது யாருக்கோ அல்ல, குரு காணிக்க மட்டுமல்ல, தந்தையினுடைய கடமை செய்ய பொறுப்பு தமையனுக்கு கொண்ட நம்ம மகிழ்ச்சி நமக்கு குருவா மட்டுமல்ல, அருள் தந்தையாக இருக்கிறார்கள். இந்த நல்ல நாள்ல அந்த உறுதியை எடுத்துக் கொள்கிறோம். நிறைய செய்யறாங்க, ஆண்டுகள் செய்யறாங்க. அவ்வளவு என்னோடு வணங்குறோம். நன்றி. தொண்டாற்றி இன்பங்கான உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ பிராணன் என்பது ஏதோ வார்த்தையில் அல்ல, காண முடியாத ஒன்றை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். பருவத்திடை பொருளால் தொட்டு உயிர் உணர்த்து. உயிரை பற்றி மாதிரி சொல்லும் போது முன்னம் ஒரு துளியான மோனவந்து நாதம்பார். உயிருடைய அளவு என்ன? முன்னம் ஒரு துளியான மோனம் சொல்லவே முடியாது. அப்ப முழுமையாய் எனதுடன் முற்றறிவன் திருவருளாய் ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளாய் அன்னை கருப்பை விட்டு அடைந்து விட்டேன் மண் உலகில். உயிருடைய பெருமை தெரியும். எங்கிருந்து வந்தோம்? இந்த உடம்பை ஜெனரேட் பண்ணது உயிர், பிராணன். இந்த உடம்பு ஆபரேட் பண்ணிடுறது உயிர்.
பிராணன். இந்த பிராணம் போனா அழிஞ்சு போயிடும். டெலிட் ஜீவோடி காட். இதுதான் கடவுள் என்று அழைக்கிறார்கள் முன்னோர்கள். அண்டத்தில் கடவுள் அழைக்கப்படுபவன், அண்டத்தில் கடவுள் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் மகரிஷி. கண்டத்தின் மேலே கருத்தில் நிலைத்தோர் அண்டத்தில் பிண்டத்தில் அவனே காண்பார். இதுதான் பிராணமய கோஷம். அபார பெருமை இல்லை, பெருமைக்கும் பெருமை. இப்படியே வந்தால் அது விஞ்ஞானமய கோஷமாக. விஞ்ஞானம்னா ஏதோ நம்ம பெரிய ஏரோப்ளான் ராக்கெட்ல செய்யற விஞ்ஞானம் நினைச்சுக்க வேண்டாம். வித்தியாசமான உயர்வான பெருமைகளை மனித குலத்துக்கு கொடுக்கிறாங்க இல்லையா, அது விஞ்ஞானம். பல வகையான உதவிகளை, பல வகையான நோக்கங்களை. பஞ்சபூத நகரம் விஞ்ஞான தவங்க. பஞ்சபூத நகரம் சாதாரண தவமா? விஞ்ஞானபூர்வமான தவம். அதான் விஞ்ஞானமய கோஷம். சூரியன் வருவது யாரால? சந்திரன் தெரிவது எவரால? காரிவாணி மின்மணிப்பு கண்ணில் படுவது என்ன அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும், பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் இந்த உடலாய் காணுங்கள். இது விஞ்ஞானம். பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாயான் காணுகின்றேன். இந்த வளர்ச்சி எப்ப முடியும்? உயிர் உணர்ந்தாதான் பரத்த உணர முடியும். அப்பதான் மனம் விரிந்து நிற்கும். அப்ப பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் நான் காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருவியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. இதான விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்னை பற்றி அறிவு. மகிழ்ச்சி விஞ்ஞானம் கூடிய மெஞ்ஞானி, மெஞ்ஞானம் கூடிய விஞ்ஞானி. விஞ்ஞானத்தை மெஞ்ஞானி இருத்த பெருமைக்குரியவர்கள். அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அறிவு அகண்டாகாரத்தில் விரிந்து நிற்கும். நினைச்சு பாருங்க. அறிவு சாதாரணமா இருக்கு. அந்தி வேலை மேற்கு புறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம். விந்தையான மேகங்கள் விதவிதமாக தோன்றிடுமே. மலரே மலர பாடல் விஞ்ஞான பாடலுங்க. ஏன்னா விஞ்ஞானம் எங்கேயும் போயிடக்கூடாது. மலரே மலரே பாடல் எடுத்துப்பாரு. மகிழ்ச்சி எல்லாமே விஞ்ஞான பாடலா தான் இருக்கும். குழந்தைங்க பாடல்ல விஞ்ஞான பாடல் இருக்கும். மலரே மலரே நீயார் உன் மனமும் அழகும் வண்ணமும் பலவாறான நிறைவேற்றி பார்க்க முன்னில் ஆழ்ந்து விட்டு. அப்பதான் அந்த மலர் சொல்லுது, மலரே நீயார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவாரி உண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். அதான் சிந்திக்கணும். சிலரே அறிவார் இவ்வுண்மை. யாரு? சிந்தனை செய்ய வல்லவர்கள். பரமாணுக்கள் பல கோடி, பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரங்கோத்தாடும் நாடகத்தில் கட்டம் எந்த தோற்று. தானே விஞ்ஞானம். விஞ்ஞானி எதாவது சொல்ற எனர்ஜி பார்ட்டிகள்ங்கிறாங்கல்ல, எல்லாம் அணுத்தரிச்சுதாங்கிறாங்க. அதான சொல்றாரு. பரமாணுக்கள் பல கோடி, பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரங்கோத்தாடும் நாடகத்தில் கட்ட. இதோட என்ன விஞ்ஞானம்? சாதாரண பாமர மக்கள் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசெல் பரிணாமம் சிறப்பை உணர்வார் பிரம்மம். அதே ஆதியின் அசைவே பரமாணு. ஆதியின் அசைவே பரமாணு. அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறு ஐம்பூதம். வேதம் தான் சொல்லுது இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காட்டு, விண். பரமாய சக்திக்குள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. அவையார் நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, ஒன்று விண். தானே விஞ்ஞானம் சொல்லுது. இதுதானே நம்ம வேதாந்தி சித்தாந்த மகிழ்ச்சி சொல்றாரு. வேதம் கூறும் ஐம்பூதம், விண் முதல் மண் வரை வேறில்லை. இதை விட என்ன விஞ்ஞானம் உங்களுக்கு என்ன விளக்கம்? விஞ்ஞான விளக்கை போன்றது, விஞ்ஞான சூரியை போன்றது. மறந்துடக்கூடாது. விஞ்ஞான விளக்கை போன்றது, குறை சொல்ல முடியாது. ஆனா அதை விட 1000 மடங்கு விஞ்ஞான சூரியனை போன்றது. விஞ்ஞானத்தை மாதிரி எனக்கு அந்த இடத்த பெருமை வேதாத்திரத்துக்கு. ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் நொண்டி போன்றது போய் சேர முடியாது.
மகிழ்ச்சி இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதா எங்களுக்கு மின்சாரம் எல்லோருக்கும் வளர்க்கிறாங்க இல்லையா? மகிழ்ச்சி விஞ்ஞானம் கை கொடுக்குது. உலகத்துக்கு எளிமையா உறுதியா சொல்றாங்க. விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டியை போன்றது, மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடனை போன்றது. அதனால விஞ்ஞானம் தவறான செயல்களை மக்கள் அளிக்குது. நல்லது எவ்வளவு செய்யறாங்க, நல்லது எவ்வளவு செய்யறாங்களே. நீங்க உணர்ந்து விட்டால் தவறு செய்ய மாட்டார்கள். அதுதான் மகிழ்ச்சியால நேர்வழியில் விஞ்ஞான பயனாய்க்கொள்ளும் நெறிமைகள் இவை இந்த வாழ்வு காண்போம். தினசரி இந்த கவியை 7 தத்துவத்தை உலக நாள் வாழ்த்துனால அவசியம் எல்லாரும் பாடணும். விரைவில் செயலாகும். ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு, ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள்தையில் சமநேர் நீதி. நோக்கம் பாருங்க மகிழ்ச்சி, இது நோக்கம் தான். பாடவே நோக்கம் பாரு. ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுவதும் பொருள்தையில் சமநேய நீதி. எவ்வளவு பெரிய மனசு. பல நான்று ஒன்று இந்த பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்குது. ஐரோப்பிய நாணயம் வந்திருக்குது, ஆசிய நாணயம் வந்திருக்கு. அப்ப எல்லாம் நாளாக நேர்ந்துரும். மகான் சொன்ன விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா மகான்கள் நடக்கிறதா சொல்லுவாங்க, சொல்றது நடக்கும். அப்ப ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமா சிறந்த வாழ்வு. எப்படி வாழணும்? சீர்திருத்தம் சிக்கனமா சிறந்த வாழ்வு வாழணும். துன்பமில்லாத வாழ்வு எல்லாரும் வாழ முடியும். சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. தெய்வ நிலை அகத்துணர்வு இறை வணக்கம். என்னோட எங்கேயோ தேடாத, உள்ளத்தினுள்ளே உள்ளபட தீர்த்தங்கள் இல்லைங்களா? முடிச்சு பாருங்க. சிந்தை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரதி சிவனா நினைச்சு பாருங்க. உன்னையோ கடவுளையோ அறிய என்றால், உன்னையோ கடவுளையோ அறியணும்னு நினைச்சா ஒரு எளிமையான வழி இருக்குது. தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை உருவான குரு அடைந்தார். எப்படி இருக்கும் குரு? தன்னை உணர்ந்திருக்கணும். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் கருத்தந்தை தன்னை முழுமையாக உணர்ந்தவர், விருப்பு வெறுப்பு இல்லாதவர். தனித்து வாழ்றதுன்னா காட்டில் போய் வாழ்றது இல்லை. விருப்பு வெறுப்பு இல்லாமல், உயர்தாள் இல்லாமல், நன்மையும் இல்லாமல், வேண்டல் வேண்ட இல்லாமல் எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய மகான் நம் மகான். அப்போ தனித்து வாழும் தனி கருணை உருவான குரு அடைந்தார். தனி கருணைங்க. அவரை பார்ப்போர்லாம் உயர்ந்திருக்கிறோம், அவரை கேட்டு கேட்டோர்லாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். நினைச்சு பார். ஒரு நிலையான இடத்தை எனக்கு காட்டினால் உலகத்தை வசப்படுத்திய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர். அவர் நிலையான இடத்துல சந்தை அடக்கி சும்மா இருக்கிற நிலங்கள் இல்லையா, அந்த சும்மா இருக்கிற நிலை உணர்ந்தான் நிலையான இடம். ஆனால் உலகத்தை வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படி முடியும்? முடியும். நினைச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணும் அந்த குரு அடைந்தால்? தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனிக்கருணை உருவான குரு அடைந்தால் அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை பருவம் நிறுத்த. எந்த கருவு? அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை புருவத்தில் நிறுத்த, அவ்விடத்தில் நிலைத்திருக்க வேதமற்றகளையே கடவுளாகும். அதான ஆனந்தமய கோஷம். விஞ்ஞானபூர்வமான அணுக்கள், திரட்சி, அண்டங்கள், பஞ்சபூதங்கள் தெரிந்து கொண்டா மூணு எது? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். வள்ளுவன் வாக்கு இங்கு வெற்றி பெறுகிறது இல்லைங்களா? எப்பொருள் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காட்பது அறிவு வேதாத்தில் கிடைக்குது. இது ஆதி மூலம். ஆதி எனும் பரம்பொருள் மெய். வள்ளுவர் சொல்ற வார்த்தைக்கு பாருங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள், அதை காண்பது அறிவுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த கவி பாருங்க. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. எந்த விஞ்ஞானம் இவ்வளவு தெளிவா நமக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்குது? நினைச்சு பாருங்க. விஞ்ஞானம் எங்க இருக்குது? இருக்குது. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி
மோதி இணைந்து இயங்கும் நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி அடுத்த வரி அற்புதமா நீதி நெறி உணர்மாந்தராகி. இப்படி வாழணும், நீதி நெறி தெரியணும், இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, மிருக வாழ்க்கை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பங்கான். எப்படி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பங்கான். அது இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா யோகமும் கர்மயோகம் தான் வெற்றி. கர்மயோகம் இல்லாம ஒரு வெற்றியே கிடையாது. நம்ம தலைவர் அவர்கள் கர்மயோகத்தை மிக சிறப்பா சொல்லுவாங்க. அப்போ வாழும் நிலை உணர்ந்து என்ன பண்ணும், தொண்டாற்றி இன்பம் காண்போம். இந்த இன்பம் வேற எங்க கிடைக்கும்? ஆனந்தமய கோஷம் எப்படி தெரியுங்களா? இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் இருக்குது. அது ஆனந்தமய கோஷம். சலிப்பில்லா பேரின்பம் மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். நானதான் சொல்லுவோம். இன்னொன்னு மாதிரி சொல்லுவாங்க, என்ன? சலிப்பில்லா பேரின்பம். இதுல சலிப்பில்லா பேரின்பம் அதுதான் மற்றொரு இன்போதை கண்டு தான் இன்புறுவது, மற்றவர்கள் மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்வது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதில் ஊதியம் உயிர் வள்ளுவர் சொல்ற இல்லைங்களா? அதைத்தான் நிறுத்த சொல்ல வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எப்ப முடியும்? நீ முழுமையானால், நீ தெளிவானால் நீ உயர்த்த முடியும். தலைவர் எஸ்கே அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மகிட்ட இல்லாத கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பேன்? உங்கள்கிட்ட இல்லை, எப்படி கொடுப்ப? பணம் இருந்தா பணம் கொடுப்பீங்க, அமைதி தான் அன்பை கொடுப்பீங்க. அன்பு தான் அன்பை கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட அது இல்லாம நீ பெறுங்கள். மகிழ்ச்சி சொன்னார், 5 கடமையில தான், குடும்பம், சுற்ற உலகம் என்ற 5 கடமை ஒன்னொன்னு கிடக்கூடாது. வாழ்வின் நோக்கம் என்னங்க? வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்பதுதான். தொண்டு யாருக்கு? 5 வகை தொண்டு செய்யணும். அது கூட எங்கேயோ போய் செய்ய சொல்லல. அதுல உனக்கு நீ செய் தொண்டு செய். 2வது குடும்பத்துக்கு தொண்டு செய். 3வது சுற்றத்துக்கு செய்ய, ஊருக்கு செய், உலகத்துக்கு செய். இதுல ஒன்றோடு கிடக்கூடாது பாரு. அதான் முக்கியம். தான் மனவளக்கலை அன்புடைய மிகப்பெரிய சக்தி. எல்லாரும் மனவளக்கலை ஏன் திரும்பி பார்க்கிறார் என்றால், மனவளக்கலை சாதாரண ஏதோ ஒரு சாமியார் மடம் அல்ல. இது மிகப்பெரிய கல்விக்கூடம், வாழ்க்கை கல்விக்கூடம். இது ஒரு சர்வ மகாசாலை. இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவோம், இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டும். பெரிய மாலுக்கு போனா எல்லாம் வாங்கலாம் இல்லைங்களா? மனவளக்கலை எல்லாம் பெற முடியும். இது பெருமையை சொல்ல உண்மை. இவ்வளவு கொடுத்த மகான், பாதம் தொட்டு கூட வழங்க ஒத்துக்கொள்ளாத ஒரு மகான், தன்னை போல் எல்லாரையும் உருவாக்கி ஒரு மகான். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் முகம் பார்த்து வாழ்ந்திருக்கார் என்றால் சாதாரண ஒரு ஆற்றல நினைச்சு பாருங்க. எவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்கிறது, எவ்வளவு கடமை இருக்கிறது. ஒரு உழைத்த உழைப்பில் ஒரு 1000ல் 1 பங்காவது உழைக்க வேண்டாம். நம்ம மகிழ்ச்சி உழைத்த உழைப்புல, அவர் பட்ட கஷ்டத்துல போராட வேண்டாம். ஒரு 1000ல் 1 பங்கு கொடுக்க வேண்டாமா? யாரும் குருக்காணி கேட்கிறாரு. என்ன குருக்காணி கேட்கிறாரு? எல்லாரும் மகான் குருக்காணிக்கு நிறைய பணம் காசு எல்லாம் கேட்பாங்க. மகிழ்ச்சி கேட்கிறாரு, இந்த பயிற்சியை நீ முறையா செய்யப்பா. 2வது 4 பேருக்கு கற்றுக் கொடுப்பா, கற்றுக்கொள்ள உதவி பண்ணுப்பா. வேற என்னங்க குருக்காணிக்க? இதை கொடுக்கலாம் எப்படி? ஒவ்வொரு அருள்நிதியும், ஒவ்வொரு அனைத்துல பேராசிரியர்களும் இதை ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குருகாணிக்கு வழங்கி ஆகணும். தினசரி அது அந்த நினைவா இருக்கணும். எங்கேயாவது போய் மனவளக்கலை தொண்டு செஞ்சிடணும். அப்போதான் இன்னைக்கு நிறைவு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேறுபட்ட புனிதரான பேசாதனால பிறவானாலும். மனவளக்கலையை ஒரு மன்றருக்கு சொல்லாமலோ அவர் அதில் பயிற்சி பெற வைக்காமல் இருந்தால் அதுதான் பிறவானார். ஏன்? கடனை அவனு தொண்டு செய்யலாங்களா? அவர்ல கடனை தீர்க்கிறோம். அதான் கடமை, டியூட்டி, நினைச்சு பாருங்க.
சமுதாயத்தை கடன் பெற்றிருக்கிறோம். எங்க அன்புக்குரிய திருவண்ணாமலை மண்டல தலைவர் அருள்ஜோதி அவர்கள் அழகாக அறிந்திருக்கிறார். என்ன சொல்லுவாருன்னா 1:5 சொல்றாரு. ஆமா, என்ன சொல்ற 1:5 அப்படின்னாரு. 1லயே 5 கிடைக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காய் 5 மாங்காய். மனவளக்கலையில் அது 5 ஒரே இடத்துல பெற முடியும். முதல்ல என்னன்னா, நீங்க குரு காணிக்கு கொடுத்துடலாம். பயிற்சி கொடுக்குறோமா இல்லைங்களா? குரு காணிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில் கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம்ல, எல்லா துணியும் ஆண்டிங்களா, அப்ப கடனுக்கு ஒரு வாய்ப்பு. ஒன்னு குருகானை கொடுக்கிற ஒரு பயிற்சி கொடுத்தா அதுலயே இன்னொன்னு கடனை தேக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய புண்ணிய கொள்முதல். அது புண்ணிய கொள்முதல் அதுல இருக்குது. அந்த புண்ணிய கொள்முதலை நம்ம செய்யணும். அப்போதான் என்னாகும், வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இருக்குது. நாலாவது, பாவத்தை போக்கணும் இல்ல. அப்ப அந்த பாவம் போவதுக்கு என்ன பண்ணலாம்? தொண்டாற்றி தானே சொல்றாங்க. பாவம் எப்படி போவாங்க? தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும். ஐந்தாவது என்ன, இந்த அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்திருக்கணும் இல்லைங்களா? அதை செய்யறோம் பாருங்க. ஒரு பயிற்சி கொடுக்கிற நபருக்கு கொடுத்தா 5 வகையான பெருமைகள் உயர்வுகள் நமக்கு கிடைக்குதுங்கிறாங்க. நல்ல விஷயம். அதான் தொண்டாற்றி இன்பம் காணும். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் கேட்கறது முக்கியம் இல்லை. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். யாருக்காக இல்லை. இது கேட்கறதுல மற்றவங்களுக்கு நாம கேட்டுக்கிறோம். பேசுறோம், நான் எனக்கு நானே பேசிக் கொள்கிறேன். இதை கடைபிடிக்கணும் உறுதி எடுக்கிறோம். இது மாதிரி நடக்கணும் உறுதி எடுக்கிறோம். இதான் தன் மதிப்பு, தன் உயர்வு, தன் செயல். அதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், சுய சிந்தனை தான். யாருக்காகவோ மன வழக்கெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. முதல்ல நமக்காக தான். அப்ப நாம் சரியாக வேண்டும். எண்ணம் சொல் செயல சீரடைய வேண்டும். அது எப்ப முடியும்? நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல 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 நீ சீராய் கொண்டிருக்கிறாய். நீ ஒருத்தர் மனவளக்கலை பத்தி ஒரு 10 வருஷம் பேசுறேன்னா மனம் உயர்ந்துருது. ஏன்னா பேசுற விஷயம் உயர்ந்த விஷயம். அது அவங்க வர்றது அட பயிற்சி எடுத்துக்கலாம், அடுத்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம இதை பத்தி சொல்லுகின்ற போது நம் மனம் அதை பற்றிய செய்தியில உயர்ந்து கொள்ளுகிறது. இப்படி ஒரு தென்றலை நாம் அப்படியே சுவாசிக்கின்ற போது உடல் மனம் உற்சாகம் அடையது அல்லவா? ஒரு குளிராக இருக்கும் போது இளம் சூரியனை நாம் அப்படி மேல் போடுகின்ற போது உற்சாகம் அடைகிறோம் அல்லவா? அது மாதிரிதாங்க. முத நமக்கு சுயநலம் தான். ஆனா பொதுநலம் கலந்திருக்குது. சுயநலம் என்பது பொதுநலம் கலந்திருக்கிறது. என்ன சுயநலம்? வாழக்கூடிய ஊர்ல தான் நமது பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகள்லாம் வாழ்ந்தாகணும். அப்ப இந்த ஊர்ல எல்லா பிள்ளைகளும் எல்லா குடும்பம் அமைதியா எல்லாம் நாம என்ன அமைதியா என்ன பிரயோஜனம்? அப்ப எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்ப பொது நலத்தில் சுயநலம் கலந்திருக்கிறது. அதான் பள்ளிகளுக்கு போகணும், ஆரம்ப சுகாதாரத்துக்கு போகணும், தொழிற்சாலைக்கு போகணும், பக்கத்து வீட்டு அண்டை வீடு அடுத்த வீதி கொடுக்கணும், தேடி வர்றாங்க. நாம் முதலெல்லாம் மனவளக்கலை நம்ம போய் தேடுவோம். தேடி வருகிறார்கள். முறையாக கொடுப்போம். நல்ல தெளிவா கற்றுக்கொண்டு கடைபிடித்து கற்பிக்கணும். கற்றல் கற்பித்தல் வேதாத்திரியத்தில் இல்லை, கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் என்று சொல்லி வேதாத்திரி இந்த 5 அற்புத விஷயங்கள். பஞ்ச கோஷம் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் ஒவ்வொரு கோஷத்தையும் எடுத்து ஆழமாக கொண்டு போன வேதாத்திரியத்தில் இருந்தாலும் நாம் அப்படி தொடர வேண்டிய சூழ்நிலையில அன்னமய கோஷம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனா ஒருபடி உணவை கையில் எடுத்துக்கிட்டு எண்ணிப்பாரு. அப்ப மனோமய கோஷம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். உயிர் உணர்வு வரும், பிராணமய கோஷம் வரும்.
எப்படியாவது பல வகையாக மக்கள் உதவலாம் போது விஞ்ஞான கோயை வரும். இந்த செயலிலே ஆனந்தமாக நிறைவாக பெறுவீர்கள். இதை பெற முடியும். இது 5ல மிக முக்கிய மனம். மனம் மனம் அந்த மனதை கொண்டு உயிரை உணர்ந்து, உயிரின் மூலமான இறையை உணர்ந்து, இறைத்தன்மையில வாழக்கூடிய வாழ்க்கை முறையைத்தான் நாம் ஒரு தெய்வீக வாழ்க்கை என்றும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை என்றும், இதை ஒரு உயர்ந்த பண்புடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும். ஆகவே இந்த நல்ல நாளிலே ஆழியார் திருமண்ணிலிருந்து நாம் இங்கு கேட்கிறது எங்கொரு நினைக்க வேண்டாம். கேட்கின்ற பொழுதெல்லாம் நான் ஆழியால் அமர்ந்து கொண்டு அருத்தந்தை பாதத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருத்தந்தை பார்த்து பேச்சு கொடுக்கிற உணர்வோடு இருக்கணும். அதான் நினைப்பு முக்தியும்பான். அந்த அளவுக்கு எந்த நேரமும் நாம் இதயத்தில் அருள் பெயர் ஆற்றலையும் அருத்தந்தை நிரப்பிக் கொள்வோம். வேற எதுவும் உள்ள போகாது. ஏதாவது இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் வார்த்தை இருக்கு இல்லையா? வேதாத்திரியத்தை இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் பார்த்துக் கொள்வோம். அது வழி நடத்தும். ஆட்டி வித்தால் ஆடுகிறோம், பாட்டி வித்தால் பாடுகிறோம், ஊட்டி வித்தால் உண்ணுகின்றோம், உறங்க வைத்தால் உறங்குகின்றோம், கூட்டி வித்தால் கூடுகிறோம்னு வள்ளலார் சொல்ற மாதிரி எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆசான் நம்மை வழிநடத்தினார் என்ற பெருண்மையோடு இந்த அன்புகுருணியமான குருவின் வழியிலே நாம் அனைவரும் வேதாத்திரியத்தில் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி, இதுவே தலையாய கடமை. உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது செய்து நித்திய கடன் என்று சொல்லி, நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது, இப்போ செய்வது என்ற உணர்வோடு எண்ணுங்கள், செயல்படும். நடந்தே தீரும். ஆனால் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்புகிற அவையான்படி எண்ணமே இல்லை என்றால் ஏதுமில்லை. எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. எண்ணமே இல்லைன்னா எண்ணமே இயற்கையின் சிகரமாகும். எண்ணமே இயற்கை எண்ணத்தில் அடங்கி போகும். அவை எண்ணம் தான் வாழ்க்கை என்று சொல்லி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணலாமா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல் பேசுறையா. சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா உங்களுடைய இது உரை நன்னா இருந்தது. பஞ்ச கோஷங்கள் அப்படி நல்லா பேசுறீங்க. நிறைய மகிழ்ச்சியினுடைய கவிதைகள் எல்லாம் கோட் பண்ணி ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல நீங்க இடையில ஒரு இடத்துல உங்களுடைய நண்பர் திருவண்ணாமலை என்னுடைய நண்பர் அடிக்கடி சொன்னதாக ஒரு குறிப்பு சொன்னீங்க. 1:5 சொன்னீங்க. அதுல எனக்கு சரியா ஃபாலோ பண்ண முடியல. இல்ல குருதட்சணை புண்ணியம் கொள்முதெல்லாம் சொன்னீங்க. அது மீண்டும் மறுபடியும் கொஞ்சம் சொன்னேன்னா நான் நிதானமா கொஞ்சம் குறிச்சு வைப்பீங்கண்ணா. ஐயா நல்லது ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்ப கேள்வி நிகழ்ச்சியில நான் வீரப்பன் கலந்துருக்கேன் ஐயா. ஐயா உழவன் ஐயா ஒரு மீட்டிங் போயிருக்கிறாங்க. ஆமா, அதனால அது ஐயா திருவண்ணாமலையை பத்தி சொன்னது ஐயாட்ட தான் அந்த டீடைல் கேட்டுக்கணும் ஐயா. நீங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வரும்போது ஐயாட்ட நீங்க அதை பத்தி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது யூடியூப்ல வரும். திருப்பி நீங்க யூடியூப்ல திருப்பி போட்டு கேட்கலாம் ஐயா. சரிங்க, நன்றியா. வாழ்க. நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஐயா கிட்ட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நாளாச்சு உங்க பேச்சு கேட்டு. நீங்களும் ஐயா மாதிரியே கணீர் என்ற குரல்ல விளக்கமாக பேசக்கூடியவர். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா பஞ்சகோஷங்களை பற்றி சொன்னாங்க. எளிமையாவும் வாழ்வியலோட சம்பந்தப்படுத்தி அருமையா சொன்னாங்க ஐயா. உங்கள் ஐயாட்ட கேட்கறதா ஒரு சந்தேகம், அது உங்கள்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராமிய சேவை திட்டம்ங்கிறதுக்கு ஐயா ஒரு கிராமத்தை தத்தெடுக்க எவ்வளவு ஐயா செலவாகும்? அதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து இப்ப 5 மாதங்கள் பயிற்சி கொடுக்குறாங்கம்மா. 2 ஆசிரியர்கள் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. ஆமா.
தெரியும் ஒரு ஐயா. ஆண் ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியர் அங்கேயே ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 இருந்து 1000 பேர் வரை தீட்சை கொடுத்துட்றாங்க. ஐயா. கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது 3,50,000 3,50,000 ரூபான்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா எனக்கு இப்ப எவ்வளோன்னு கரெக்டா தெரியல. ஆ, அந்த அமௌண்ட் வரும் உங்களுக்கு. அது ஆ, ஸ்பான்சர் யாராவது பண்ணாங்கன்னா அந்த ஆ, கிராமத்தை அவங்க போய் பார்த்து அதுக்கு தகுந்த இடம் அமைப்பு வேணும். ஆ. அதுக்கு டீம் இருக்காங்க கிராமிய சேவை திட்டத்துல ஐயா முருகானந்தம் ஐயா தலைமையில. அது ஸ்பான்சர் பண்றவங்களே கிராமத்தை காட்டணுமா இல்ல நீங்க இல்ல பாத்துக்குவீங்களா? ஸ்பான்சர் பண்றவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அவங்க பிறந்த கிராமத்துல இந்த பயிற்சியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஓஹோஹோ. இப்ப சென்னையில அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நாங்க பிறந்த இந்த கிராமம் ஐயா, நாங்க இப்போ சென்னை சிட்டியில இருக்கிறோம், அதனால இந்த கிராமத்துல நீங்க வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இல்ல அப்படி இல்லைன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமம், இப்ப நாங்க வந்துட்டு இந்த போரூர் அறக்கட்டளை சார்பா பண்ணோம். முல்லைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அது எங்க இருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்திலே இருக்குது. கிட்டத்தட்ட போரூருக்கும் அதுக்கும் 40 கிலோமீட்டர். இருந்தாலும் அந்த கிராமத்துல உள்ளவரு அபுதாபில இருக்கிறாரு, கல்ஃப் கண்ட்ரி. அவருடைய ஏற்பாட்டின்படி அவர் எங்க கிராமத்துல வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போரூர் அறக்கட்டளை சார்பா ஆசிரியர்கள் அவங்க டொனேட் பண்ணி அந்த கிராமத்துல 2 பேர் கிராமிய சேவை திட்டத்துல இருந்து நியமிச்சு அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க போரூர்ல இருந்து சர்வீஸ் பண்ணோம். ஓஹோ. வாரம் போவாங்க, சாட்டர்டே சண்டே போவாங்க, அந்த மாதிரி. அது ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா, அங்க 2 பேர் இருப்பாங்க எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அகத்தாய்வு மற்றபடி தீட்சை கொடுக்கற போதெல்லாம் 2 பேர் பத்தாது. அதனால ஒரு 7-8 பேராவது போகணும், ஆண் பெண் இருவரும் பேராசிரியர்கள். அந்த மாதிரி தீட்சை கொடுக்கற போது, அகத்தாய்வு நடத்துற போது, காயகல்பம் நடத்துற போதெல்லாம் இங்க இருந்து போய் சர்வீஸ் பண்ணி அது பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ற கிராமமும் சொல்லி கொடுக்கலாம். இல்ல நான் அமௌண்ட் மட்டும் பண்றேன், நீங்க கிராமத்தை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த மண்டலத்துக்கு கீழே வருதோ அந்த மண்டலத்து மூலமா அந்த கிராமத்தை அவங்க தத்தெடுப்பாங்க. அந்த மண்டலத்துல உள்ள கிராமத்தை அவங்க தத்தெடுப்பாங்க. அந்த மண்டலத்துல உள்ள கிராமத்தை தத்தெடுப்பாங்க. மண்டல தலைவர் அதுக்குள்ள ஏற்பாடை பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சில கிராமங்களா, இந்த கிராமம் அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பான்சர் வரும்போது அந்த கிராமத்தை அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஆமா, அது 3 லட்சம் ரூபாய் இருந்தது. அதன் பிறகு இப்ப எவ்வளவு ஏத்திருக்காங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல. நான் அது வேணா கேட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம். தகவல் சொன்னீங்கன்னா நல்லதுங்க ஐயா. நல்லது. ஏற்கனவே நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிராம சேவை திட்டத்தை கொடுத்துருக்கேன். கொடுக்கறதா இருந்தா அந்த பணத்தை இதோட சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். கண்டிப்பா பண்ணுவாங்க. கேட்டுட்டு நாங்க உங்களுக்கு வந்துட்டு தகவல் சொல்றோமா. உங்களுடைய போன் நம்பர் மட்டும் சொல்லலாங்களா இந்திராணியம்மா? சரிம்மா, என் போன் நம்பர் எனக்கு தெரியாது ஐயா. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அறக்கட்டளைமா? நான் ஆக்சுவலா கும்பகோணம் மண்டலம். சரி. ஆனா நான் இப்ப இருக்கிறது சென்னையில நுளம்பூர்ல இருக்கேன். ஓ, சென்னை நுளம்பூர்ல இருக்கீங்க. ஓகே. நான் வெளியில போய் உடலால தொண்டு செய்யறதுக்கு தகுதி இல்லை ஐயா. வயசாயிடுச்சு. 82 வயசு ஆகுது. எந்த வகையிலயும் மன்றத்துல போய் கலந்துக்க முடியாது. அதனால பொருளால தொண்டு செய்யலாம்னு ஒரு மனசு நினைக்கிறேன். நம்மளால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை சமுதாயத்துக்கு செய்யலாமா. நான் ஏற்கனவே ஒரு கிராமிய சேவை திட்டத்துல கலந்து பயிற்சி கொடுத்திருக்கேன் ஐயா, தஞ்சாவூர் பக்கம். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் இதை பற்றி விளக்கம் கேட்டேன். அந்த பணத்தை அந்த நான் முன்னாடி கொடுத்தத 1 வருஷத்துக்கு முன்ன கொடுத்தேன், அதை சேர்த்துக்கணும் அப்படின்ற விவரம் நீங்க சொல்லணும். அதை இந்த ஜூம் மூலமாவே சொன்னீங்கன்னா கூட போறோம் ஐயா. எனக்கு நீங்க நாளைக்கு இதே மாதிரி நீங்க இது பண்ணுங்க.
நான் நாளைக்குள்ள உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லிடுறேன். சரியா, என் நீங்க நம்பரை எடுக்க ஆமா பேர் போட்டு வச்சிருக்கேன், அதனால தெரியாது. தெரியும். இந்திராணி ராமச்சந்திரன், மூத்த சரி அருள்நிதி. 35 வருஷம் ஆச்சு நான் இதுல சேர்ந்து. மிக்க சிறப்பு மிக்க சிறப்பு. மன வழக்கில் இதுல சேர்ந்து 35 வருஷம் ஆச்சு. நல்லது இதான் என்ன பத்தி விளக்கம். அதுக்குத்தான் நான் சரியான நபர்கிட்ட கேட்கணுங்கிறதுனாலதான் நான் கேட்டேன் ஐயா. மிகச்சிறப்பு. நன்றி ஐயா. மேல நான் முயற்சி செய்வேன் ஐயா. நல்லது. போன் நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிறேன் ஐயா, வச்சுக்கிறேன். இப்போ உடனே நாளைக்கு இந்த தகவல் உங்களுக்கு நாளைக்கு இதே கேள்வி பதில் நிகழ்ச்சியில சொல்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதுங்க, வாழ்க வளமுடன். நான் நேரடியா எங்கேயும் வர முடியாது ஐயா. சரி ஒண்ணும் பிரச்சனை. அது எங்க மருமகளை அனுப்பலாமா? அந்த நல்லா அனுப்பலாமா? அவங்க மன்ற உறுப்பினர் இல்ல ஐயா. அது பரவாயில்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க சென்னையில இருக்கிறதுனால சென்னை மண்டலத்து மூலமாவே இல்ல திருவள்ளூர் மண்டலம் மூலமா கூட உங்களுக்கு கிராமிய சேவை திட்டத்துல பங்கு பெறறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். எனக்கு ஒரு ஆசை, எங்க கும்பகோணம் மண்டலத்தில் நிறைய பின்தங்கிய கிராமங்கள் இருக்கு ஐயா, அங்கெல்லாம் போய் நான் சேவை பண்ணியிருக்கேன். சரி, அதனால அங்க ஒரு கிராமத்தை எடுத்து செய்யலான்னு ஒரு ஆசை. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அங்கே கிராமம் இருந்தா கூட நீங்க ஒரு கிராமம் ரெஃபர் பண்ணுங்க. சரி, அந்த மண்டலத்துல சொல்லி அந்த கிராமத்தை போய் நம்ம பார்த்து அந்த கிராமத்தையே தத்தெடுத்து பண்ண சொல்லுவோம். ஓகே ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி. அவங்க ஏரியா அங்க நிறைய கிராமம் இருக்கு, கும்பகோணத்துல பண்ணிருக்காங்க. ஆமா ஐயா, இருக்கு நிறைய. ஏதாவது ஒரு கிராமம் சொல்லுங்க, நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி கும்பகோணம். ஆமா ஐயா, ஆன்மீக பூமி. தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக பூமி கும்பகோணம் தான். ஆமா ஐயா, முதல் பிரம்மஞானம் ஐயா கொடுத்தது அங்கதான். அங்கதான். ஆமா. சொல்லுங்க, அந்த கிராமத்தை நம்ம கும்பகோணம் மண்டலத்துல சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுவோம். சரிங்க ஐயா. மகரிஷி கையால அருள்நிதி பயிற்சி, பிரம்மஞானி பயிற்சி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கேன். மகரிஷியோட பல நாட்களை கழிச்சிருக்கேன். என்னால உடலால 4 வருஷமா கொரோனாவில இருந்து செய்ய முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கு ஐயா. என் வீட்டு மாடி அதுக்காக இது மாதிரி ஒரு சிறிய பங்களிப்பை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எண்ணத்தை நம்முடைய அருள்நிதியர்கள் நிறைவேற்றுவாங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நாளைக்கு ஜூம்ல உங்களுக்கு தகவல் சொல்றோம்மா. சரியா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வீரப்பையா வாழ்க வளமுடன். அம்மா. ஐயா, உங்க குரல் எப்படி யாராவது வல்லையா கேட்க முடியும், அந்த அளவுக்கு நீங்க வர்றதே கிடையாது. இப்ப வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு உழவன் ஐயாவுடைய பேச்சை கேட்டு பல தடவை கேட்டவர்களுக்கு இந்த கிராமிய திட்டத்தை பத்தி நினைவு வராம இருக்கவே இருக்காது ஐயா. இது ஏற்கனவே இந்திராணி அம்மா கொடுக்கையில இந்த கிராமிய திட்டத்துக்கு நானும் 1 லட்சம் கொடுத்தேன். இது எனக்கு தெரிஞ்சதை இப்போ உங்கள்ட்ட சொல்றேன், எனக்கு நல்லா தெரியல. ஒரு சில முருகானந்த ஐயாட்டே போய் நேர கொடுத்தோம். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேரு, அங்க இருக்க நீ அவங்க எல்லாம் சில பேர், அப்பதான் இந்திராணி அம்மாவும் அவங்கள்ட்ட நான் 2000 கான்டாக்ட் பண்ணி தான் அவங்க தனியா போய் நேர பேங்க்ல அவங்க மருமக மூலமா அனுப்புனாங்க. அப்புறம் எனக்கு இதுகம்மா உழவன் ஐயா பேசையில எனக்கும் இதே மாதிரிதான், நமக்கு இவ்வளவு வயசாச்சு, நம்மளால போய் தொண்டு செய்ய முடியல, ஒரு கிராமியத்தையாவது நமக்குன்னு பெரிய சொத்து சேர்க்கலைனால இதை கண்டிப்பா செய்யணுங்கிற எண்ணத்துல நான் முருகானந்த ஐயாவிட்ட அடுத்து ஆழியார் போயில பேசினேன். ஐயா, என்கிட்ட மொத்தமா எல்லாம் கொடுக்க முடியாது, நான் வசதி இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு கிராம தத்து எடுக்கிறதுல வெறியா இருக்கு ஐயா, நான் என் ஆயுஸ்குள்ள அதை செஞ்சுட்டு போகணும்னு சொன்னேன். உடனே ஐயா சொன்னாரு, உங்களால 10,000 5,000 முடிஞ்சா கூட அந்த 1 லட்சத்தோட சேர்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க உங்க எண்ணம் வெற்றி ஆகும்னு ஐயா சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்ப நான் 1.5 லட்சம், அதுக்கு பிறகு நான் 50,000 போயில 20,000 அப்படியே கொடுத்து இப்ப 50,000 சேர்த்து என் கணக்குல எழுதி வச்சிருக்கேன் இங்க ஆழியார்ல. 1.5 லட்சம் கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க 3 லட்சம்னா 2 லட்சம் கொடுக்கணும்.
அப்ப எனக்கு இந்த தரம் போயில ஐயா சொன்னாங்க, ஏன் நீங்க ஏஜான காலத்துல உங்களுக்கு இப்படி முடியலைன்னா இன்னொரு பங்கு யாராவது ஒருத்த கொடுத்தா 2 பேருமா சேர்ந்து செய்யுங்க, அதுக்கு பிறகு நீங்க பார்ட்னர் நீங்க கூட செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்க அங்கே இருக்க நீ அவங்க இன்னும் பாதி பணம், அவங்க ஏற்கனவே 10,000 கொடுத்துருக்காங்க, அதோட மிச்சத்தாரேன்னு இருக்காங்க. 2 பேரும் போய் இந்த வருஷம் கடைசிக்குள்ள நாங்க கட்டுறோம், அடுத்த வருஷம் 25ல உங்களுக்கு கிராமம் தத்தெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப ஜூன்ல ஆலியார் போயில 25,000 கட்டிட்டு சொல்லிட்டு வந்தேன். இது எனக்கு தெரிஞ்ச விவரம் ஐயா. உங்களுக்கு 10 ரூபா 5 ரூபாய் கூட சேர்த்திக்கிட்டு நீங்க உங்களுடைய அந்த ஆர்வத்தை இந்த வயசுல நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நான் இப்ப இந்த தீபாவளி கழிச்சு நான் கொண்டாந்து அவங்க அங்க இருக்க நீ வரேன் இருக்காங்க, போய் மொத்தமா 3.5 லட்சத்தையும் கொடுத்துட்டு நாங்க எந்த கிராமம் என்னங்கிறத இப்ப நான் மதுரை மண்டலம், அவங்களும் மதுரை மண்டலமா இருக்காங்க. ஆலியார் என்ன அதுக்கு ஐயா சொன்னது, நீங்க கிராமத்தை மட்டும் சொன்னா பத்தாது, அங்க உள்ள ஜூம் ஒத்துழைக்கணும், அங்க உள்ள பிரசிடென்ட் ஒத்துழைக்கணும், அங்க இடம் வேணும், இவ்வளவு சேர்ந்த கிராமமா இருந்தா கண்டிப்பா நாங்க அங்கீகரப்படும் சொன்னாங்க ஐயா. இது எனக்கு தெரிஞ்ச விவரம். இது ஜூம்ல சொன்னா உங்களுக்கும் இந்திராணியமாக்கும் உதவியா இருக்கும், அதனால அதை சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச விவரம் இவ்வளவு, அதுக்கு மேல நீங்க கேட்டு சொல்றதுனால எனக்கு சந்தோஷம் ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். நாங்க ஒரு கிராமம் தத்தெடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்திராணியம்மா சொன்னோன்னே எனக்கு இன்னுமே ஆசையா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கூட செய்யலாம் அப்படிங்கிறது. நாங்க இது 2 முடிவு பண்ணிட்டோம், நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு கிராமத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்களும் ஒரு அமௌண்ட் இப்ப என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க, போய் இப்ப அந்த தீபாவளி போதுல கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். இது ஒரு அதாவது பெரிய சொத்தை சேர்த்து காட்டி இது ரொம்ப ஒரு திருப்தியாவும் எப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட கூட இந்த 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த எண்ணங்கள் ரொம்ப வருது, ரொம்ப ஆசை, ரொம்ப ஐயா பேச 10 தரம் கேட்டா யாருக்குமே தோணிரும், அது மட்டும் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அவர்தான் என்னெல்லாம் மாத்துனது. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அடுத்த உங்க ஸ்பீச் எதிர்பார்க்கிறோம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்திராணியம்மா நம்பர் கூட இருக்கு, நான் வேணும்னா கான்டாக்ட் பண்றேன். ரைட்டுமா ரைட்டுமா, ஓகே, நல்லது. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஆமா, நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வீரப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? ரொம்ப நாள் ஆச்சுங்களா? சிறப்பா மிக மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. புலவன் ஐயா ஸ்பீச் நான் கொஞ்சம் கேட்க முடிஞ்சது ஐயா, நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா இந்த கிராம சீட்டு திட்டத்தை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப கேட்கறதுக்கு நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா அதுக்கு கேட்கறது. எனக்கு வந்து ஒரு பொதுவான கேள்வி, இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, இப்போ அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்பாங்க, சில பேர் கன்னிகா தானம்பாங்க, சில பேர் வித்யா தானம்பாங்க. இப்போ இதுதான் இந்த காலத்துல வந்து நம்ம எது சிறந்ததுங்க? ஏன்னா எல்லார்கிட்டயுமே பொருள் இருக்குன்னு சொல்லலாம், சில பேர் கஷ்டப்படுறாங்க அந்த இதுல. அதுதான், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் கேட்டேங்க. நன்றி. தானத்திலே சிறந்த தானம் ஞான தானம். ஞானத்தை தியானம் செய்வது சிறந்ததையா? கேக்குதுங்களா? அதாவது நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே ஞானத்தை நோக்கிய பயிற்சிகள். நம்முடைய ஆன்ம தூய்மைக்கு, ஆன்மா ஞானம் பெறுவதற்கு உண்டான பயிற்சிகள் நம்முடைய மகரிஷி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. இதை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது எல்லா தானங்களும் இதுல அடங்கிரும் ஐயா. இப்போ அன்னதானம் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துக்கு பசி போகும் அவங்களுக்கு, அடுத்த நேரத்துக்கு திரும்பி கையை தான் ஏந்திட்டு இருக்கணும், ரைட்டுங்களா? அந்த அன்னத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு உண்டான வழியை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? அதான் மகரிஷி சொல்லுவாங்க, மீனை கொடுக்கணும், மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுங்க, தொழிலை கற்றுக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ணிக்குவாங்க. இப்போ உடல் நலம் சரியில்லை, உடல் நலத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை சொல்லி கொடுங்க. உடல் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. உடல் அளவுல மனசு நல்லா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அறிவு தொழிலை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அறிவு பொருளாதாரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இல்ல அவங்க ஏற்கனவே எந்த பொருளாதாரத்துல இருக்காங்களோ, விவசாயத்துல இருக்காங்களோ, அதுல நல்ல ஒரு லெவலுக்கு அவங்களால வர முடியும். உடலும் மனமும் ஒத்துழைச்சா போதும் ஐயா, எந்த ஃபீல்டா இருந்தாலும் அவங்க அதை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க ஐயா, ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. நன்றி வீரப்பன். நல்லது, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, மிக சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே